தனது மகனை கட்டி அணைத்தபடி இருந்த தாய் கிடைத்த உடல்கள் காண்போர் மனதை உலுக்கிய கூற சம்பவம். திருமண வைபவத்தின் போது மணப்பெண் செய்த எதிர்பாராத செயல் திருமணமே பாதையில் நின்ற சம்பவம். 10 மணத்தியாலங்களாக ஊர் மக்களால் தேடப்பட்ட குழந்தை இறுதியில் பார்த்தவுடன் நடந்த சம்பவம் வைரலாகும் காணொளி. சிறை செல்ல உள்ள முக்கிய புள்ளிகள், ஜனாதிபதியின் அதிரடி நகர்வு, பதறும் மஹிந்த குடும்பம். தைரட்டியில் புதிய திருப்பம், தனியார் காணிகளை விடுவிக்க அமைச்சரவை உபக்குழு நடவடிக்கை. நாவலப்பட்டியில் சோகம் பாட ஊருக்கிடையில் சிக்கிய இளைஞர் பலி. மின்னல் தாக்கம் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. காணாமல் போன 2 வயது குழந்தையை 10 மணி நேரமாக கிராமத்தினர் தேடியுள்ளார்கள். இறுதியில் குழந்தை 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குன்றான பகுதிகளில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளது. குழந்தையை நினைத்து கவலைப்பட்டு அனைவரும் தேடிக் கொண்டிருந்த நிலையில் எந்த கவலையுமின்றி அவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த காணொளி வைரலாகி வருகிறது. துருக்கி சரியாகாகி கிராமத்தில் இச்சம்பவம் பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Nereye kalan kaka lan nereye yattın? Uyuyakalın kalsana. Ne oluyor? Ne oldu? Uyudun mu? Hadi kalk gidelim gel. நர்மதை ஆற்றில் பார்க்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் ஒரே லேப் ஜாக்கெட்டில் தாய் தனது 4 வயது மகனை கட்டி அணைத்தபடி கிடைத்த உடல்கள் கான்பூர் மனதை உலுக்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜஃபல்பூரில் உள்ள பார்க்கி அணையில் நிகழ்ந்த சொகுசு படகு விபத்து ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கியுள்ளது. சுற்றுலாவிற்காக சுமார் 40 பேருடன் சென்ற படகு நடுநீரில் கவிழ்ந்ததில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். 28 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மாயமான சிலரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 14 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்புக் குழுவினர் படகின் இடிபாடுகளுக்கு இடையே சென்றபோது டெல்லியைச் சேர்ந்த ஜீனியஸ் மிசி மற்றும் அவரது கைக்குழந்தை சியா மிசி ஆகியோரின் உடல்கள் ஒன்றாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மரணத்தின் விளிம்பிலும் தனது குழந்தையை தாய் ஜீலியஸ் மார்போடு அணைத்தபடி இருந்த உருக்கமான காட்சி கல் நெஞ்சை கரிய வைப்பதாக இருந்துள்ளது. இந்த விபத்துக்கு அதிகாரிகளின் லட்சியமே முக்கிய காரணம் என உயிர் தப்பியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். படகில் இருந்த பயணிகளுக்கு பாதுகாப்பு கவச உடைகள் வழங்கப்படவில்லை என்றும் அவை பூட்டிய அறையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அனுபவம் இல்லாத ஓட்டுநர், அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றியது மற்றும் மோசமான வானிலையிலும் படகை இயக்கியது போன்ற விதிமீறல்களே இந்த உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. ஆக்ராவிலிருந்து வந்த சிறப்பு மீட்புக் குழுவினர் கடும் சவால்களுக்கிடையே படகின் பாகங்களை உடைத்து உடல்களை மீட்டுள்ளார்கள். லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பயணிகளின் பாதுகாப்பை தாரை வைத்து இந்த சம்பவம் தற்போது நிர்வாகத்தின் மீது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த வருடத்துக்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமன் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம். 1000 வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. வழக்கு விசாரணைக்கமைய விரைவாக ஊழல்வாதிகளும் குற்றங்களில் ஈடுபடுவதற்கும் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள். சிறைக்கு சென்ற வண்ணம் உள்ளார்கள். இதன் காரணமாகவே சில தரப்பினர் அஞ்சுகின்றார்கள். அனைத்து குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக மக்கள் ஆணையை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். இந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காகவே நாம் செயற்படுகிறோம். மக்களும் அரசாங்கமும் ஒன்றொன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நமது சேவை அமையும் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் திருமண வைபவத்தின் போது மணப்பெண் செய்த எதிர்பாராத செயலால் திருமணமே பாதையில் நின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற குறித்த திருமண விழாவில் மணமக்களுக்கிடையே மாலை மாற்றும் வைபவம் மிக விமர்சையாக திட்டமிடப்பட்டிருந்தது.
உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குழு மணமக்கள் மேடையில் நின்று கொண்டிருந்த போது மணப்பெண் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம் செய்துள்ளார். மணமகளின் களத்தில் மாலையை போட வேண்டிய மணப்பெண் திடீரென மேடையிலிருந்து கீழே எகிரி குறித்து அங்கு நின்று கொண்டிருந்த தனது காதலனின் களத்தில் மின்னல் வேகத்தில் மாலையை போட்டு தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார். மணப்பெண்ணின் இந்த செயலால் அதிர்ச்சியை மாத்திரமடைந்த மணமகன் உடனடியாக திருமணத்தை நிறுத்திவிட்டு மேடையிலிருந்து பாதியிலேயே வெளியேறியுள்ளார். இச்சம்பவத்தால் ஆத்திரமடைந்த மணமகனின் உறவினர்கள் மற்றும் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் மேடைக்கு கீழே நின்று கொண்டிருந்த காதலினை சரமாதியாக தாக்கியதால் பெரும் குழப்பமான சூழ்நிலை நிலவியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவுக்கு பகிரங்க சவால் விடுவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மே தின கூட்டம் இன்று கொழும்பு மாளிகாவத்து பிடி சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் உருட்டு பிரட்டு திருட்டு என துணைப்பொருளில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சதிகாரர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் இங்கு வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தனது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கால நோக்குள்ள ஒரு பலமான கட்சி எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் புதிய திருடர்கள் உருவாக்கப்படுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் ஆபாச படங்களை பார்க்கும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளமை கவலைக்குரியது என்றும் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சமூக சீரழிவுகளை தடுக்க உரிய நடவடிக்கை அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதன் அடுத்த கட்டமாக வருங்காலங்களில் மாவட்ட மட்டத்தில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிமட்ட தொண்டர்களை ஒன்றிணைக்க தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அமைந்த இந்த மே தின கூட்டமானது எதிர்கால அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் என மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று நண்பகல் தொடக்கம் இரவு 11:30 வரை அமுலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சப்ரகம, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், குருநாகல் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மேற்குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்பட உள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. அரசாங்க நிறுவனங்களில் தற்காலிகமாக சாதாரண ஒப்பந்த அல்லது சலுகை அடிப்படையில் தற்போது பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குவதற்கான சுற்றறிக்கையை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பொதுத்துறை ஊழியர்களின் நீண்டகால வேலைவாய்ப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் அவர்களின் நிலை குறித்த கவலைகளுக்கு இந்த நடவடிக்கை தீர்வு காணும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த ஊழியர்களின் பணி நிலைமைகளை முறைமைப்படுத்துவதையும் பொதுத்துறையில் அதிக வேலை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் இந்த சுற்றறிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. பல்வேறு அரசாங்க அமைச்சுக்களில் திணைக்களம் மற்றும் சட்டப்பூர்வ அமைப்புகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இந்த சுற்றறிக்கை பொருந்தும். சேவைக்காலம், செய்யத்திறன் மதிப்பீடுகள் மற்றும் அந்தந்த நிறுவனங்களில் காணப்படும் வெற்றிடங்கள் உட்பட குறிப்பிட்ட அளவுகோலின் அடிப்படையில் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தகுதி வாய்ந்த பணியாளர்களை கண்டறிந்து நிரந்தர நியமனங்களை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு இந்த சுற்றறிக்கை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாவலப்பட்டியின் சிறப்பு அங்காடி கிளைக்கு பொருட்களை ஏற்றி வந்த பாட்டூர்தியின் பின்பகுதியில் சிக்குண்டு அதன் உதவியாளர் சம்பவ இடத்திலேயே பிரதமமாக உயிரிழந்துள்ளார். குருநாகல் பகுதியிலிருந்து நாவலப்பட்டியில் உள்ள சிறப்பு அங்காடி கிளைக்கு உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கனரக பாட்டூர்தி கொண்டு நேற்று காலை பொருட்களை இறக்குவதற்காக பிரதான சாலையில் பின்னோக்கி சென்றுள்ளது. அப்போது பாட்டூர்தியின் பின்புறத்திற்கும் அங்கிருந்த கிடங்கு சுவருக்கும் இடையில் குறுகிய இடைவெளியில் பாட்டூர்தியின் உதவியாளர் எதிர்பாராத விதமாக சிக்கொண்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிர்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். விபத்தில் உயிர்ந்தவர் சுமார் 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பாடூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் நாவலப்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தைதட்டி திஸ்ஸ விஹாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் விசேட அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் எஸ் சுகிதன் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த விகாரை விவகாரம் நீண்ட காலமாக இன முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளது. இதனை தீர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அண்மையில் காணி அளவீட்டு பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன.
இந்த குழுவில் காணி உரிமையாளர்கள் உள்வாங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் உள்ள போதும் தற்போதைய காணி அளவீடுகள் மூலம் இவை தனியார் காணிகள் என்பது ஆவண ரீதியாக உறுதிப்படுத்தப்படும். இதன் மூலம் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கை எடுத்து நிலங்களை மீட்பது எளிதாகும் என்று சுகித நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அரசியல் லாபத்திற்காக சிலர் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் சாதுரியமான நகர்வுகள் மூலம் மக்களின் நிலங்களை மீட்டெடுப்பதே எமது இலக்கு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.